தமிழக சரித்திரத்துல புதிய அத்தியாயத்தை மக்கள் தாவேகாவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனாலும் பெரும்பான்மை கிடைக்கல. 108 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் 10 தொகுதிகள் அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கு. விஜய் அவர்கள் கடந்த 1 மணி நேரமாக ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்கும் மேடம் அரசியல் அடுத்த கட்டம்? வணக்கம், உங்களது நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட நேற்று உங்க சேனல்ல பல விஷயங்களை ஆராய்ஞ்சோம். எப்படி இந்த திமுக அராஜக போக்க கைப்பிடிச்சு பொம்மை முதலமைச்சராக இருந்து அவருடைய களத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ஆட்சியை புரிஞ்சாருங்கனுடைய விளைவு தான் இன்னைக்கு திமுக பெருத்த அடியை பார்த்துருக்கு. அப்ப கூட அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. மீடியா வச்சுக்கிட்டு அவங்களுடைய எக்கோ சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. அதாவது நம்ம இப்ப தோன்ற மாட்டோம், நமக்கு சான்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்கிற மாதிரி. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க? சொல்ல ஏத்துக்கணும் எதுவாக. அதே மாதிரி தான் பிரேமலதா அவர்களும் சரி, விசிகே அவர்களும் சரி இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இது தவறான அணுகுமுறை. திருப்பி அவங்களுக்கு அடிபட்டும் புத்தி வரலங்கிறது ஒண்ணு இருக்கு. அடுத்து ஏன்னாக்கா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், விஜய்க்கு நம்மளை போல ஒரு அரசியல் அனுபவம் கிடையாது, இவர் இந்த சுச்சுவேஷன் எப்படி டீல் பண்றாரு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம கேம் ஆடுவோங்கிற மாதிரி களம் ஆடுவோம் சொல்லி ஒரு கற்பனையில ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க அந்த கற்பனையில பண்ணாலும் உங்க கற்பனைய கோட்டையில அடிக்கிற மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு வேற லெவலான இதை வச்சு முடிச்சுட்டாரு. சரி, இப்ப குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மதத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய சித்தாந்தமே, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சித்தாந்தம், தேர்தலுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தங்கிறத மக்கள் ஏத்துக்கிறதுக்கு இந்த காலத்துல தயாரா இல்லை. அதனால அதாவது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், தனக்கு கன்வீனியன்ஸ்க்கு ஏற்றபடி கொள்கைகளை மாத்திக்கிறது மக்கள் ஏற்க தயாரா இல்லை. இது குறித்து கூட பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில 2024 எலெக்ஷன்ல தெளிவா சொன்னாரு, சித்தாந்தம்னா அந்த சித்தாந்தத்தை இந்த கட்சி இருந்தால் தான் அது மலரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப தேவிக்கிறது தாவேகா ஒரு புது கட்சி, அது மேல மேல போடணும், தன்னுடைய சித்தாந்தத்தை கரெக்டா இருக்கணும். அத மாதிரி போஸ்ட் போல் அலையன்ஸ்ல தன்னுடைய சித்தாந்தத்துல இருந்து இறங்கி திருப்பி ரெண்டுமே ஊழல் கட்சி எங்க போவாங்க? போனா அதுல அதிமுக ஊழல், திமுக ஊழல், காங்கிரஸ் ஊழல், விசிகே இவங்களை எதிர்த்து அவங்க அடிச்சுட்டு தான் ஊழலோட இருக்காங்கன்னு சொல்லிதான் வாக்கு பெற்றீங்க. அப்ப அவங்கள கூட்டு வச்சு நீங்க கூட்டணி அமைச்சு பண்ணுவீங்களா? சரி, இப்ப என்ன சொல்றாங்க, காங்கிரஸுக்கு ஒரு பேச்சுவார்த்தை கொடுத்துருக்கோம், அவங்க எங்க ஹைகமாண்ட் டிசிஷன் எடுக்கும் அப்படி சொல்லதா இந்த சசிகாந்த் எம்எல்ஏ ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு. இப்ப நான் கேட்கிறேன், காங்கிரஸ் ஊழலினால் தான் அகற்றப்பட்டிருக்கு இந்தியா ஃபுல்லாவே. இப்ப அந்த கட்சியோட நீங்க சேருவீங்களா? அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சேர்ந்திருக்கலாமே, ஏன் சேரல? அதே மாதிரி இங்க விட்டுடுங்க, பாண்டிச்சேரியில அவங்களோட சேர்ந்திருக்கலாமே. ரெண்டு மட்டும் தனியா நின்னீங்களே, இப்ப தனியா நிப்பீங்க. ஆட்சி அமைக்கணும்னா எப்போதும் போல திராவிட கட்சி மாதிரி கூட்டணி போடுவீங்களா? அப்போ உங்க சித்தாந்தம் என்னாச்சு? இதை மக்கள் பார்த்துட்டு தாங்க. இதுதாங்க ஆம் ஆத்மி என்ன சொல்லிச்சு, ஊழலுக்கு எதிராக யுத்தம் பண்ணோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. திருப்பி ஊழலை தெளிச்சாலும் அப்படியே பிடுங்கி எரியப்பட்டாங்க. இந்த நிலைமைய அவங்களா தம்பிங் மெஜாரிட்டியில வந்தாங்க, 5 வருஷம் காத்திருக்க வேண்டியதான் டெல்லியில. ஆனால் இவர் ஒரு நெருக்கடி 108 வாங்கிட்டு காத்திருக்கிற மைனாரிட்டியில வந்திருக்காரு. இப்ப ஒரு வருஷத்துக்குள்ள 10-15 நாளைக்குள்ள இவர் தன்னை இந்த மாதிரி கையாண்டானாக்க அவரை சமயம் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை பார்த்தா டயத்தை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களை எப்படி அடிக்கிறது, ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றது அவங்க எம்எல்ஏக்களை அப்படிங்கிற கணக்குல தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லதா மக்களுக்கு பொலிட்டிக்கல் அனலிஸ்டும் பாக்குறாங்க. இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, தலைவடங்கிற, ரெஸ்ட் எடுக்கிற, மக்கள் பணியை செய்யணும், எதிர்கட்சி தலைவர் சொல்ல வரலையா? சோ இந்த மாதிரி தருணத்துல இதை கையாளர்களாக்க முதிர்ச்சி இருக்கணும்னாக்க வெறும் குழந்தைகளை வச்சு பண்றது முதிர்ச்சி கிடையாது. இப்ப அவங்களை கூப்பிடுறச்ச யாரை கூப்பிட போறாங்க? உங்களுக்கு ஊழலுக்கு எதிரான கட்சி திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தம், அந்த கொள்கை இருக்கிறது யாரு? பிஜேபி, பாஜகவை நீங்க என்ன சொல்லிட்டீங்க? பாசித கட்சி சொல்லிட்டீங்க. கேள்வி என்னன்னாக்க, விஜய்க்கு பெரும்பான்மை தேவைனாக்க திமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேகாக்கு போனாதான் அங்க பெரும்பான்மை கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லா கட்சிகளும் அங்க போவதற்கான வாய்ப்பு இல்லை இல்லையா? எப்படி கூப்பிடு? முதல்ல நீங்க தீய சக்திகளுக்கு எதிராக திமுக ஆட்சியை அகற்றணும் தானே அவர் ஃபைட் பண்ணிருக்காரு. அந்த ஆட்சிகளுக்கு சப்போர்ட் கொடுத்தது யாரு? கூட்டணிக்காரங்க. அவங்களை திருப்பி கூட்டலக்கா அப்ப விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு? அது மக்கள் பாக்குறாங்கல்ல. மக்கள் எதுக்கு வாக்களிச்சாங்க? இந்த கும்பல் மொத்தமா ஒழியணும், எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அப்படிதான் வாக்களிச்சாங்க. அப்ப எப்படி திருப்பி கூப்பிடுவாரு? அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கங்க, அதிமுக தனி, என்டிஏ தனி. இப்ப அதிமுகவை நீங்க எதுக்குறீங்க? திராவிடம் ஊழல்னு. அப்ப அதிமுக கூப்பிடுவீங்களா? அது கூட ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், போடுறாங்க நியூஸ்ல.
அதிமுக வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கு, நான் வந்து 2.5 வருஷம் முதலமைச்சர், நீங்க 2.5 வருஷம், அதை ஒரு நாள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தடைக்கல்லா இருக்க போறது செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் எவ்வளவு பாடுபட்டு இங்க சேர்ந்து இந்த கட்சியை அவர் கூட ஆலோசனை எல்லாம் கொடுத்து எல்லாம் வளர்த்திருக்காரு. அவர் இவங்க உள்ள விடுவாரா? இப்ப அவருடைய நிலைமை என்ன கேள்விக்குறி ஆகும்ல, அது சாத்தியம் இல்லை. இப்ப நீங்க காங்கிரஸை கூட்டிங்கனாக்க அப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க காங்கிரஸ் போலன்னு. அப்ப காங்கிரஸ் போல பார்க்கலனாக்க உடனே தாவேக்கா கூட்டுருமா? தாவேக்கா காங்கிரஸை கூட்டு பண்ணணும்னாக்க அப்ப தாவேக்காவுடைய நிலைமை வந்து கீழ்த்தரமாயிடும். இன்னொன்னு பாஜகவும் இதை ரசிக்காது. ஏன்னா பாஜகவுக்கு இப்ப முக்கியமான தருணம் 20-29 ஓடி வந்துடும். அவங்க எப்போதுமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து காங்கிரஸ் இதோட சேர்த்தானாக்க தாவேக்காவுடைய அலை அந்த சுறாமியை வந்து வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்காக 40 சீட்டுகளை வாங்கிடுச்சுன்னா பாஜகவுக்கு மேல வந்து கஷ்டமா இருக்கும். இதை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும் டெல்லியில இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப நான் தனி பெரும்பாக்க இருக்கிற தனி கட்சி அப்படின்னு கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை கோரி. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் ஆளுநர் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? குடியரசுத் தலைவருடைய. அவ மத்திய அரசு கன்சல்டேஷன் நடத்துவாங்க, என்ன பண்றாரு வாட்ச் பண்ணுவாங்க மத்திய அரசு. அப்ப அது கொடுத்ததுக்கு அப்புறம் சரி வாங்க அமைங்க, ஆனால் உங்களுடைய தகுதியை நீங்க வந்து ஒரு 15 நாள் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள நிரூபிக்கணும் சொல்லுவாங்க. இந்த 15 நாளுக்குள்ள நீங்க உங்க தகுதியை நிரூபிக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணணும்? இப்ப 15 நாட்களுக்குள்ள தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்காத பட்சத்துல இல்ல நான் முதல்ல சொல்ல வரேன், பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சில யுக்திகள்லாம் தெரியணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் தெரியணும். சரி பெரிய வழக்கறிஞர்களை கன்சல்ட் பண்றாங்க, எல்லாம் பண்ண வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஃப்ளோர் உள்ள அந்த சமயத்துல ஓட்டிங் நடக்கும் போது ஃப்ளோர் உள்ள எத்தனை அளவு நம்பர் இருக்காங்களோ அந்த நம்பர்ல 2 கீழே 3 வரணும். இப்ப ஃப்ளோர் உள்ள வெளியில போகணும்னாக்க அதிமுக திமுக வெளியில போனாங்க நம்பரை குறைச்சி ஜெயிக்க முடியும். அவங்க போவாங்களா? எப்படா டிவிக்கு தூக்கி எறிவாங்க காத்துட்டு இருப்பாங்க, உள்ள இருப்பாங்க, அகேன்ஸ்டா ஓட்டு போடுவாங்க. அகேன்ஸ்டா போட்டு நெக் டு நெக். அப்ப என்ன பண்ணுவாரு? யாரை போய் கூப்பிடுவாரு? காங்கிரஸ் இப்ப வந்து சப்போசிங் இதுல இருந்து வந்துட்டு நான் வெளியில இருந்து சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்காங்க. மீதி எங்க போவாரு? பாமக கேட்கணும், அவங்கள்ட்ட 4 பேர். அப்புறம் சுயேட்சை வந்து ICML முஸ்லீம் லீக் அதுல வந்து வின் பண்ணவர் ஒருத்தர் இருக்காங்க. அதை தாண்டி அமமுக திராவிட தானுங்க, அதுல போய் எப்படி கேட்பாரு விஜய்? இந்த கணக்கெல்லாம் தாண்டி எப்படி வெளியில வருவாரு? இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு? தாவைக்கா 14.4 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு, நமக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் 3.5 தான், வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் வெயிட், என்ன நடக்குது பாருங்க. அப்ப என்ன பிளான்? இன்னைக்கு தாவேக்காவில வெற்றி பெற்றிருக்கிற தன்னுடைய வேட்பாளர்களைய தாவேக்கா நம்ம பயப்படுது. என்ன பண்ணுது? சென்னையில இருக்கிறவங்க அவங்க இடத்துல தங்குங்கிறது, மற்றவங்க எல்லாம் கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்க பாக்குறது. எத்தனை தங்க வைப்பாங்க? சரிங்க நீங்க தங்க வச்சு எப்படியோ பண்ணி ஒரு ஆட்சி அமைச்சிருங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹார்ஸ் ட்ரேடிங் மாற மாட்டாங்களா? சொல்லுங்க. இப்ப தாமுன்னு சொல்லிட்டு திருவான்மையில ஆட்டோ ஓட்டு ஒருத்தர் வந்து இன்னைக்கு நார்த் சென்னையில ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காரு. அவருடைய பைனான்சியல் கண்டிஷன் என்ன? இதை வச்சுதான் இந்த டெமோக்ரஸியை கேலி குத்தாக்குறாங்க. இறையாண்மையை யாரு? குடியரசு மத்த ஊழல் சம்பாதிச்ச கட்சிகளா? இதுக்குதான் காத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஆட்களை பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மாறாதா? இந்த சிக்கல்களை எல்லாம் எப்படி தாண்டி நிலையான ஆட்சியை தாவேக்கா கொடுக்கும்? சரி இப்ப வந்து இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இல்லைங்க எங்களால ஆட்சி அமைக்க முடியல, நாங்க வந்து அமைதி ஆயிடுறோம், எந்த கட்சி கேட்குதோ கேட்கட்டும் சொல்றாங்க வச்சுக்கோங்க. கேட்கறது என்ன பண்ணுவாங்க? கேட்கக்கூடிய கட்சி யாரு? திமுக. நெக்ஸ்ட் நம்பர் 2. அடுத்ததுதான் நம்பர் 3 ADMK. நம்பர் 2 திராவிட கட்சி கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைங்க நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க எப்படிங்க பார்க்க போறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த தேமுதிகவுடைய 21-27 MLAக்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு ஜெயலலிதா மாநிலத்துல சொன்னாங்க. அதை சேர மாட்டோம், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும். அந்த மாதிரி தாவேக்கால இருக்கிற ஒரு 50 பேரையே பிடிச்சு தனக்கு ஆதரவு கொடுக்கணும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்டாலின் தோத்துட்டாரு, ஆனா உதயநிதி இருக்காரு. சரி உதயநிதியை கொண்டு அவர் நினைச்சது சாதிச்சிருவார்ல, அவர் முதலமைச்சரை கொண்டு வந்துருவார்ல, நடக்கும் இல்லையா? அவர் தோத்தாலும் நடக்கும், அவர் கொண்டு வந்து வச்சிருவாரு. அதுக்குதான் இன்னைக்கு இந்த மாதிரி கூத்துகள்லாம் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் வருது. அவங்க தொண்டர்களா தேம்பி அழறாங்களாம், சீனியர் எல்லாம் கட்டி பிடிச்சு ஏன்பா அதுக்குள்ள முடிவுக்கு வந்துட்ட, வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்களாம். இது ஒரு புறம் இருக்க, திமுக ஒரு படம் இந்த மாதிரி கட்சி போடுது, அதிமுக 50-50 அது நிக்குது. அப்படி கொடுத்தா கூட 46 இருந்தா கூட நிச்சய கண்ட பூர்ணாயசு எடப்பாடியை நம்பிதான் இன்னைக்கு பாஜகவோட கதி என்ன ஆச்சுங்கிறத எல்லாரும் கண்கூடா பார்த்தாங்க. பெரிய கட்சி வருது, அந்த கட்சி வருதுன்னு, அதுவும் ஊழல் கட்சி, அதை ஏத்து விஜய் அவர்கள்
இவங்க 2 பேரும் திமுக ஏத்துக்கலாம், அதிமுக ஏத்துக்கூடாது. அப்படி ஏத்துப்பாரு, என்ன பண்ணுவாரு? சரி அதை விடுங்க. இப்ப என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி சில எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் டெல்லியில பாஜகவோட ஒரே குறி என்னன்னாக்க, யாராவது போய் டிவிகேல ஒட்டுணியாகி காங்கிரஸ் சேர்ந்துருச்சுன்னா அதனுடைய கஷ்டம் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மிக மிக கடினம். அதை கணக்கு வச்சுட்டு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோங்க இருக்கிற நகர்வுகளை. அதையும் தாண்டி அதிமுக தன்னுடைய வேலையை இங்க இருக்கிற ஓட்டுகள் எல்லாம் ஏன்னா 18% ஓட்டை வந்து அப்படியே அனுபவிக்கணும் பார்த்த போது மக்கள் எதிர்த்து, அதாவது ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை விரும்புகிற மக்கள் வந்து அப்படியே தாவைக்க போட்டாங்க. ஸோ அங்கே நம்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ அதிமுக சரி நம்பர் வர முடியல, இப்படியாவது உள்ள நுழைஞ்சிருவோமா அப்படின்னு கணக்கு பார்த்தா அதை கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் டெல்லி. ஸோ இப்போ டெல்லி தான் உங்களுக்கு ஆங்கர் ஷீட்பாங்க, அது அடித்தளம் போடுறது டெல்லி தான். என்னென்ன நடக்குதுங்கிற அளவுலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் போறச்ச ஆம் ஆத்மி என்ன ஆச்சு இன்னைக்கு பஞ்சாப்ல கணக்கு வைங்க. ஏன்னா திமுக அதிமுக செய்யற நீங்க வேலையை தாங்க பாஜக செய்யுது, காங்கிரஸ் முன்ன செஞ்சுச்சு. ஏன் பாஜக செஞ்சா மட்டும் எல்லா கட்சியும் அழிக்குது அப்படின்னு ஒரு காலத்துல இந்திரா காந்தி இருக்கும்போது எத்தனை கட்சிகளை அழிச்சு எத்தனை ஆட்சிகளை இறக்கி எல்லா அராஜகம் நடத்தினாங்க. அதுல பாதிக்கப்பட்ட திமுகவும் ஒண்ணு. ஆனா வெக்கமான சூடு சொரணம் இல்லாம கூட்டணி போட்டு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து டிவிகேக்கு முதல்லயே போய் சேர்ந்துடணும் நம்ம தேர்தலுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கிற சில தலைவர்கள்லாம் கணக்கு வச்சாங்க. ஆனா அதை முறியடிச்சவர் ப. சிதம்பரம் போயிட்டு இந்த மாதிரி ஒண்ணு பிரிச்சு பண்ணாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ரைபல் இருக்கு, ஒரு எதிர்கட்சி ரிபல்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சரி நீங்க பண்ணா எனக்கு 4 பேர் எந்த பக்கத்துல போறாங்கன்னு தெரியாது, அவங்க உடனே வந்து டிவிகேல ஜாயின் பண்றான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணு. இப்ப என் மாசம் எத்தனை பேர் டிவிகேல ஜாயின் பண்ணுவாங்க? அதிமுக சரி திமுக இருந்து அது ஏத்துக்குமா? தாவேக்கா 2 ஊழல் கட்சி தானே 3மே. அப்ப எப்படி ஏத்துக்கும்? யாரா இருந்தாலுங்க, கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இது மட்டும் தாங்க என்டிஏல இருக்கு. அது எல்லாமே ஊழலுங்க திராவிடம். எப்படிங்க திமுக வந்து தேவைக்கா வந்து கட்சி மாறுறது கூட்டம் சேர்த்துப்பாங்க? எப்படி ஆட்சி அமைப்பாங்க? எல்லாருடைய கேள்வி என்னன்னாக்க, ஓகே விஜயால பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, ஆளுநர் அவகாசம் கொடுக்குறாரு 15 நாள். ஓகே, இன்கேஸ் அவரால் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலனாக்க என்ன அடுத்த கட்ட நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்த கட்ட நடவடிக்கை நான் சொன்னேன். இப்ப நம்பர் 2 கட்சி யாரு? திமுக. அதுதான் இப்ப திமுக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்பா அழுறீங்க, நமக்கு சான்ஸ் கையில உழுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பான்மை இல்லையா? நீங்க என்னங்க, திமுக ஒரு முதலைங்க, அரசியல்ல முதலைங்க. அவங்களுக்கு எப்படி மிரட்டி போஸ்ட் வாங்குறது, காங்கிரஸ் போஸ்ட் மிரட்டி வாங்கினது காலகட்டம் 2G வழக்குக்கு முன்னாடி பண்ணது மக்களுக்கு தெரியும். இப்பயும் எப்படி பண்ணும் தெரியும். என்ன பண்ணும்? ஹார்ஸ் ரைடிங் பண்ணும். யாரும் தாவேக்கா இருக்கிறவங்க. நீங்க சொல்றத பார்த்தாக்க திமுக வந்து தாவேக்கா பெரும்பான்மை நிரூபிக்காத பட்சத்துல திமுக தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும்ன்றத நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாங்க. அவங்க அப்ப என்ன பண்ணுவாங்க? என்னவா நடக்குது, நமக்கு ஜெயிச்சுட்டோம், தலைவரால நிரூபிக்க முடியல, சரி நம்ம வந்து அங்க மாறிடுவோம் சொல்லிட்டு ஒரு 20-25 பேர் வந்து அப்படி மாறினாக்கா அந்த இந்த சட்டம் வந்து அவங்களை இது பண்ணாது இல்ல, சட்டம் வராது. இன்னொன்னு வந்து இப்ப தாவேக்கா சரி விஜயகாந்தோடைய டிஎம்டிக்கு வெளியில இருந்து சப்போர்ட் கொடுக்குறவங்க 27 பேர் பிரிஞ்சு வந்து கொடுத்தாங்க ஜெயலலிதாக்கு. அந்த மாதிரி தாவேக்கால இருக்காங்க அவங்களுக்கு இல்ல, தாவேக்கால அவங்க இல்ல, தாவேக்காக்கு வந்து டிஎம்கேல இருக்கிற 30 பேரை நாங்க ஃபேக்ஷனா மாறிட்டோம் வெளியில வந்து கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அது நிலைக்க தக்கிறது ஒண்ணு சான்ஸ் யாருக்கு? டிவிகேக்கு. அதையும் தாண்டி ஆமா, அதையும் தாண்டி இப்ப வெயிட் பண்ணிருக்க திமுக வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து யார பண்ணும்? அந்த தாவேக்கா எம்எல்ஏ பண்ணி முன்னமே நம்ம கேள்விப்பட்டோம். தாவேக்கா வேட்பாளர்களுக்கு நிலங்கள்லாம் கொடுத்து ஈர்க்க முயற்சித்ததாகவும் அந்த முதல் குடும்பத்துல. ஆனா அவங்க வலையில விழ, எனக்கு நம்ம ஜெயிப்போமோ இல்லைன்னு தெரியாத மாட்டிக்கிட்ட என்ன பண்றது, அப்படிதான் மிரட்டி கிரட்டி எடப்பாடியோட தேர்தல் அந்த தொகுதியில நின்னவர் வந்து விட்ரா பண்ணிட்டாரு. அந்த மாதிரி நடக்க விடாதபடி டைட் ஸ்பாட்ல இருந்ததுனால ஐயோ நம்ம இப்ப ஜெயிக்கணும் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள அமைதியாவே டிவிக்கு உள்ள இருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு ஆளுநர் தமிழகம் வந்திருக்காரு. எப்போ விஜய் போய் சந்திப்பாரு? அடுத்து ஆளுநர் எப்போ ஆட்சி அமைக்கிறதுக்காக அழைப்பு கொடுப்பார்? ஆமாங்க, இப்ப லெட்டர் அமைச்சிட்டுதான் கேள்வி வருது தேவைக்க தரப்புல இருந்து. லெட்டர் அவர் பெற்றுக்கொண்டு சரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கொடுத்துட்டாரு, இப்ப கேர்டேக்கர் கவர்மெண்டா இருங்க, நான் அடுத்த ஆட்சி அமைக்கிற வரைக்கும் சொல்லியிருப்பாரு கவர்னர். இப்ப ஆளுநர் வந்தோடனே ஃபார்மலா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கிறச்ச சில மூத்த லீகல் இலுமினரிஸ், அதாவது மூத்த சட்ட நிபுணர்கள்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. ஏங்க நீங்க வந்து உங்க ஆட்சியை வந்து இப்ப எடுத்துக்கங்க, ஆனால் நீங்க ஒரு காலகட்டத்தை கொடுத்து இளையராஜா ஞாபகம் இருக்காங்க,
அங்க கர்நாடகால கொடுத்தாங்க. ஆனா ஃப்ளோர் டிஃபீட் ஆயிட்டாரு. ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த மாதிரி காலகட்டம் கொடுத்து நீங்க நிரூபிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு ஒத்துண்டுருவாரு. அதை ஏத்துக்கொண்டு ஆட்சி அமைத்தால் தேவிக்கு நிரந்தரமா ஜெயிக்கணும். இல்ல ஜெயிக்காம இந்த மாதிரி சாரோ ஃபிகர் ஆச்சுன்னா அதனுடைய கதி அதோ கதியாகும். அப்பதான் இந்த வாக்கெடுப்பு கூப்பிட்ட போதே ஹார்ஸ் ரைடிங் நிறைய இருக்கும், கிராஸ் ஓட்டிங் நடக்கும். கிராஸ் ஓட்டிங் நடக்கிறது யாரும் தடுக்க முடியாதுங்க. அவங்க ஒரு வேட்பாளர் ஆயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிங்க, உங்களுடைய விப் இருக்காரு, யாரு அந்த இதுல தலைமையில சட்ட விப்பு நிரூபிக்குவேன். தாவேக்காவோட விப்பு சொல்றாரு, எல்லாரும் வந்து தாவேக்கா பக்கம் தான் இருக்கணும், அந்த பக்கம் இந்த போகக்கூடாது, எங்களை கட்டலாம் சொல்றான்னு வச்சுங்க. ஏத்துக்கிட்டு விப்பை மீறி நடந்தா அவங்க தாவேக்கால இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுவாங்க. ஆனா எம்எல்ஏங்கிற குவாலிபிகேஷன் விட மாட்டாங்க. அப்ப எம்எல்ஏனாக்க நீக்கப்பட்ட ஒரு தனி எம்எல்ஏ இருப்பா, நேரம் போய் திமுக சேர்ந்துடுறாங்க, இல்ல அதிமுக சேர்ந்துறாங்க. 2 பேரும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க பார்ப்போம். இல்ல இடதுசாரிகளை வந்து திமுக தாவேக்கா கண்ணு வைக்கிறது போறாங்க. ஆதவ அர்ஜுன் சொல்றாரு, இடதுசாரிகள் வரமாட்டாங்க, அவங்க ஊழலுக்கு எதிராக இருக்கானாக்க நீங்க திமுகவோட ஓட்டை வாங்கி தானே ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா, நீங்க தனியாவை ஜெயிச்சிங்க இங்க வர்றதுக்கு. அதனால அவங்க வர இன்னைக்கு எல்லாருமே போய் பார்த்துட்டாங்க. இது கம்யூனிஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் ஊடகத்தை பேச வச்சு ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க மக்கள்கிட்ட. நீங்க போய் பார்த்துட்டீங்க ஸ்டாலினை, தேங்க் பண்ணிட்டீங்க. இப்ப எப்படி பிளாக் பஸ்டர் தலைமை இன்னைக்கு ஊடகங்கள்ல திருமாவளவன் அவர்கள் அவர் ஒரு பக்கம் எல்லா தலைவர்களையும் போய் பாக்குறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அவரு கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கே போய் பார்த்திருக்காரு இல்ல. ஆமாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கூட்டணி கட்சிகள் அவ்வளவு சீக்கிரமா தளபதியை விட்டு போய், ஏன்னா இப்ப நம்ம சொல்ற சிச்சுவேஷனை பாருங்க, அவங்க போயிட்டு தளபதியுடைய எம்எல்ஏக்களை மாத்தி ஓட்டு போட்டாலும் அங்க காட்சிக்கு வந்துடும். திருப்பி இவங்க ஸ்டாலின் வர முடியுமா? எங்க நிரந்தரமா கெட்டிக்காரங்க இருக்கவங்க அந்த பக்கம் தான் இருக்கு பார்ப்பாங்க. சரி, எப்படியும் வந்து அவங்க கவுந்துட்டானாக்க திமுகவோ இல்ல அதிமுகவோ அவங்களுடைய மேஜிக்க பண பலத்தை பயன்படுத்தி ஆட்சி அமைப்பாங்க, நமக்கு சேரும் அப்படின்னு தான் யோசனை பண்ணுவாங்களே தவிர அந்த ரெக்கார்டுக்கு போக மாட்டாங்க. இதுதான் வந்து தமிழகத்தினுடைய ஜனநாயகம் இப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் திவஸ், வெற்றி தினம், அடுத்து விஜய் நமக, விஜய் போற்றி, அடுத்தது விஜய் பிளாக் பஸ்டர், சினிமால பிளாக் பஸ்டர் மாதிரி அரசியல்ல பிளாக் பஸ்டராம். அடுத்தது விஜய் பாத், விஜயனுடைய பாதையில தமிழகம் போறதுன்னு. எவ்வளவு அவங்களும் ஈக்குவலாங்க ஈகோ சிஸ்டத்தை பர்ச்சேஸ் பண்றாங்க தாவேக்காவும். இல்ல இவ்வளவு அடைமொழிகள் ஏன் கொடுக்குறாங்க ஆங்கிலத்தை? ஏன் உங்களுக்கு சாதாரண விஜய் நிறுத்த வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு அடைமொழிகள் போய் கொடுத்துட்டீங்க? அதான் அவங்களும் பப்ளிசிட்டிக்கு அலையிறாங்க. திமுக எப்படி பப்ளிசிட்டி அலைஞ்சதோ ஆரம்பத்திலேயே அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, தாவேக்காவும் பப்ளிசிட்டிக்கு அலையிறாங்க. பப்ளிசிட்டிக்கு அலையிறவங்க ஆட்சியில எப்படி கவனம் செலுத்துவாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்ப ஆட்சி அமைச்சு ஏதாவது பண்ணாலும் சரி, இன்னைக்கு என்ன பாரத பிரதமர் சொன்னாரு, ஆட்சி அமைங்க, எங்க தரப்புல இருந்து எந்த ஒத்துழைப்பையும் கொடுப்போம், தமிழகத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி சோடங்கர் சொன்னாரு, காங்கிரஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உடனே 1 மணி நேரத்துக்குள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு பாஜக மூத்த தலைவரா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ணுது, ஐயோ காங்கிரஸோட சேர்ந்துட்டா என்ன பண்ணுது, எப்படி தடுக்கிறது உடனே போடுகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பாஜக என்ன பண்ணும், சரி இப்படி பண்றாங்களா, நம்மளும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோன்னு எல்லாமே வாஷிங் மிஷின் பேர் வச்சிருக்காங்க பாஜகவுக்கு. அஜித் பவார் அந்த மாதிரி எல்லாம், ஏக்நாத் ஷிண்டே மாதிரி. ஏக்நாத் ஷிண்டே போடுறதுக்கு யாரே வீக்கா இருக்கிற கட்சி இது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் பிடிக்கணும், வலை போட்டு பிடிக்கிறது கூப்பிடுவாங்க. அப்படி மக்கள் பேசிக்கிறது நம்ம சொல்லல, தாராளமா அண்டர்லைன் பண்ணி சொல்றோம். மக்கள் இங்க இருக்க அவசரம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பேர் சொல்றாங்க, அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சுட்டு, அப்பா இங்க வரீங்களா, இல்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டு அங்க போய் நீ சேர்ந்தீங்கன்னாக்கா, வெளித்தரவுல ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க மாநிலத்துல இருக்கிற ஆட்சி தான், அந்த கட்சி தான் எஃப்ஐஆர் போடணும், லஞ்ச ஒழிப்பு கேஸுங்க. எஃப்ஐஆர் போட பிறகு எங்கிட்ட ஈடி இருக்கு, உள்ள எழுதிருவாங்க. அதை KN நேரு அவர்களுக்கு எஃப்ஐஆர் வந்து போட மறுத்தது திமுக, அவங்க மினிஸ்டர் மேலேயே. அதனால எங்களுக்கு ஈடி போக முடியல. ஏன் ஈடி கொண்டு வந்து அரசு பண்ண பல பேர் கேட்கறாங்க. இறையாண்மையில இப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஊழல் வழக்கு மாநில அரசு தான், அவங்க மினிஸ்டருக்கு மேல பண்ணுவாங்களா அவங்க? அதனாலதான் எங்களால மேல எடுத்து செய்ய முடியல. இப்ப விஜய் கட்டாயமாக உங்கள் மேல ஊழல் வழக்குகள் செய்வாரு. ஏன்னா உங்களை ஒழிக்கணும், ஊழல் வழக்குன்னு நினைக்கிறாரு. அவர் ஆட்சியில அமைச்சோன்னா அத்தை எப்படி ஜெயலலிதா மேல டிஸ்ப்ரொபோர்ஷனட் கேஸ் திமுக போட்டதோ, இப்ப தாவேக்கா 2 கட்சி மேலேயும் சர மாதிரி அடிப்பாரு. அடிக்கிறச்ச எல்லாம் மொத்த திராவிடமும் அப்படியே கொலவளைஞ்சு போயிடுவாங்க. எப்படி கெட் ரிட் ஆஃப் ஆவாங்க? இனிமேல் சும்மாவது பெயில வாங்கிட்டு, ஏற்கனவே பல வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டேல இருக்கு, ஸ்டே வெக்கேட் பண்ணுவாரு. இப்ப ஸ்டே வெக்கேட் பண்ணாத காரணம் திமுக தான் கட்சி தொண்டர்கள் அந்த காலத்தை காப்பாற்றணும்னு. இனிமே இவர் காப்பாற்ற மாட்டாரு. இவருடைய ஒரே குறிக்கோள் யார, உதயநிதியை பழி வாங்கணும்.
அதுக்குதான் அந்த கட்சி ஆரம்பிச்சது. இப்ப உதயநிதி மேல இருக்கிற டாஸ்மாக் வழக்கு சென்னை உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே வாங்கியிருக்காங்க திமுக வில்சன். அந்த ஸ்டே வெக்கேட் பண்றாங்க வச்சுக்கோங்க. 1000 கோடி ஊழலை வந்து சென்னையுடைய உயர்நீதிமன்றம் விலாபரியா கேட்டு ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. இப்ப திமுக ஏதாவது சில்லுமுள்ளு பண்ண ஆரம்பிச்சா ஆட்சி அமைச்ச கையோடையே இவங்க அது கையில எடுப்பாங்க. யார ஃபர்ஸ்ட் உதயநிதி பட்டன் அமுக்கும், அங்க சட்ட ரீதியாக கை வைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? சிம்பதி தேட முடியுமா? இங்க மக்களே காத்திருக்காங்க, எப்படி அடிப்பாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள். யாரும் கண்டுக்க போறது இல்ல. இந்த மாதிரி சிக்கல் எதிர்ப்பு தரப்புல அந்த மாதிரி அந்த சிக்கல்ல அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? சரி ஆட்சி அமைக்கலனாக்க ஜனாதிபதி ஆட்சியை ஒரு 6 மாசத்து காலத்துக்கு ரெக்கமெண்ட் செய்வாரு கவர்னர். அந்த 6 மாச காலத்துல மக்களுக்கு போய் உள்ள திட்டங்கள் தடைபடும். அதாவது பட்டா மாற்றம், இலவச இது, பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றது, இதெல்லாம் தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவாங்க. 3 தேர்தல் அதிகாரிகள், சாரி ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்பெஷல் ஆபீஸரா இருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல் ரேஷன்ல ஏதாவது மாற்றணும் முடியாது. இந்த மாதிரி நிர்வாகம் ஸ்தம்பித்து போகும். அப்ப யார் பாதிக்கப்படுறது? யாரு? பொதுமக்கள். இதையும் கணக்குல எடுப்பாரு கவர்னர் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி. இவ்வளவு நடைமுறைகளை சந்திக்க போவது தமிழ்நாடு. அதனாலதான் யாரு முன்ன ஜெயலலிதாவுக்கு கொடுத்தே இல்ல திராவிடம், டிஎம்டிகே திராவிடம், அதிமுக திராவிடம், அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஊழல் திமுக, நான் செக்குலர் மைண்டட் திமுக, செக்குலர் மைண்டட் காங்கிரஸ், அவங்க வெளியில கொடுத்துட்டாங்க. அதனால தப்பிச்சிருச்சு. இப்ப எப்படி தப்பிக்கும்? இத பாருங்க, இவ்வளவு இது இருக்கு. மக்களே என்ன தெரியுமா பேசுறாங்க? இப்போ புரட்டி விட்டுருக்காங்க. சரி சரி நம்ம என்ன பங்காளி தானே, நீ நானும் ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக ஆஃபர் கொடுக்கறதாவும், வாங்க வாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்மள ஒழிச்சிடுவாங்க, விஜய் ஒழிக்கணும், வாங்க சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி இதுல ஜார்க்கண்ட்ல ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சு. அந்த மாதிரி பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் திங்கிங் போகணும். அதை சென்னை சரி மத்திய அரசு கண்காணிக்கிறதுக்கு விடாது. இந்த மாதிரி திருப்பி ஊழல் சேர்ந்துட்டா எப்படிங்க திருப்பி பாஜக உள்ள நுழையும்? பாஜக இப்பதாங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, திராவிட இல்லாத நிலைமை உருவாக்கி இருக்கு. அதை ஸ்தாபிதம் பண்ணி தான் மேல வரணுங்கிறத நினைப்பாங்க பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. நான் சொல்லல, அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட எல்லாம் சொல்றாங்க, அட்வைஸ் கேட்கறச்ச. இதுதான் நிலைமை. அதை பார்த்துட்டு ஒருவேளை அதிமுக இருக்கிறவங்க பிஜேபியில ஜாயின் பண்றதுக்கான முகாந்திரங்கள் அதிகமா இருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரி பேச்சுவார்த்தை ஓடிட்டு அப்புறம் தடுத்து நிறுத்தி அவர் ரீட்டைன் பண்ணாரு. எடப்பாடி அவங்க பேச்சை கேட்கறேன்னு, ஆனா கவுத்து விட்டுட்டாருங்க. அதெல்லாம் கவுத்து விட்டதுனால இவரை நம்பி இனிமே அதிமுக எப்ப ரிவைவ் ஆகும்போது நம்ம அங்க போயிடுவோம், நமக்கு வழக்குகள்லாம் இருக்கு, ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லி 20 பேர் இங்க சேர்ந்துட்டானாக்க சென்னைக்கு சரி திருச்சி கிழக்குடைய அந்த தொகுதியை ராஜினாமா செய்துதான் ஆகணும். யாரு? விஜய். இல்ல பெரம்பூர் ராஜினாமா பண்ண மாட்டாரு, தலைநகரத்துல இருக்காருல்ல, அதை ராஜினாமா பண்ணால் கிழக்கு தொகுதியில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களை நிற்க வைப்பதாக ஒரு செய்தி ஒண்ணு வெளியாகிட்டு இருக்கு. அது எந்த செய்தியில வெளியாகும், ஆனால் எல்லாம் செட்டில் டவுன் ஆகணும். முதல்ல டிவிகேக்கு ஒரு நிம்மதியான நிலைமை சூழ்நிலை உருவாகணும். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் காம்பினேஷனை உருவாக்குறாது பிஜேபினா, பிஜேபி என்ன பண்ணும்? அட எங்க சீஃப் மினிஸ்டர் வரணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிரபலமான அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, அவரை நாங்க திருச்சி கிழக்குல இருக்க வைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிவிகே கட்டாயம் ஏத்துக்கும். அவருடைய கொள்கையை தான் என்று பேசியது தாவேகா, அந்த வார்த்தைகளை தான் சொல்லிச்சு. அதை ஏத்துக்கொண்டு அவர் ஒருவேளை அந்த மாதிரிலாம் நடந்து அவர் வெற்றி பெற்றால் அவரை கூட முதலமைச்சராக ஏத்துக்கிறதுக்கு டிவிக்கு தயாரா இருக்கும் விஜய். ஏன்னா அவர் கஷ்ட காலத்துல அவரை காப்பாத்தியது நம்ம குறிப்பிட்ட ஒரு தலைவர், அதை ஏத்துக்கும். ஏன்னா அவருடைய கொள்கையும் திராவிட இல்லாத ஆட்சியில தான் நான் நிக்கணும் ஆசைப்பட்டதா சில பேர் சொல்றாங்க. இப்ப திராவிட இல்லாத நிலைமையில இருக்கிறதுனால நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நின்று அவர் வெற்றி பெற்றால் அவர் தான் பாஜகவினுடைய என்டிஏ ஆட்சி வரச்ச அவரை முதலமைச்சராக டிவிகே ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவருக்கு மத்திய அரசுல இருந்து இருக்கிற கட்சி இங்க வந்தாங்க, அவருக்கு நிம்மதி, வேற ஏதாவது பின்னாடிக்காரங்க தொந்தரவு பண்ணாலும் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற திங்கிங் வரும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். நம்ம சொல்றதா உடனே மக்கள் நினைக்க வேணாம், ஏதாவது அடுத்தது போடுவாங்க கமெண்ட், இவங்க எப்ப மாறினாங்கன்னு. நமக்கு வர தகவல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த ஆப்ஷனை ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியா இருந்தா டக்குன்னு டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்ப இந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால இதை போட்டதுதான் போட்டாங்க வாக்காளர்கள். இன்னும் ஒரு 20 தொகுதியில ஜெயிக்கிற மாதிரி அந்த குழந்தைங்க வேலை பண்ணி கொடுத்திருந்தா அவர் நிம்மதியா இருந்திருப்பாரு. ஆப்போசிட்ல குழந்தைங்க விட்டாங்கன்னா குழந்தைங்களே இப்ப வீட்டுல பூஜை பண்ணி அழுதுதான்.
எப்படியாவது எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும், எங்க தலைவர் வீட்டுல பூஜை எல்லாம் நடக்குது குழந்தைங்க. இப்ப லீவு நாள்ல இருக்கனால குழந்தைகளுக்கு நிறைய வசதியா இருக்கு. எல்லாம் டிவி பாக்குது, யூடியூப் பாக்குது, எப்படி பண்ணலாம்னு போய் கூகுள்ல தட்டி பார்க்கலாம். நேற்றுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த விஜய் இங்க வந்த போது நடந்தது. தாம்பரத்துல ஒரு ராம்குமார் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் சாயந்தரம் வேளையில விளையாட போறேன் அவ வீட்டுல உட்காந்து இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சாஃப்ட்வேர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த குழந்தைகளை தேடி பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லணும், மரியாதை செய்யணும். வந்த போது ஒரு பையன் 9வது 10வது போயிருக்கான். அவன் டியூஷனுக்கு போயிட்டு சைக்கிள்ல வரானா, அந்த தெரு வச்சு, தம்பி உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், வா வா அப்படின்னு ரோட்ல நிறுத்தி அந்த குழந்தை மேல மாலையை போட்டு துண்டை போட்டு போட்டோ ஷாட் கட்டி அடிச்சு போட்டோ எடுத்து அவனுக்கு ஒரு காப்பி கொடுங்க. அந்த குழந்தை ஒரு 7 மணி சும்மா இருக்கு. வீட்டுக்கு ஓடி அவங்க பாட்டி அப்பா அம்மாட்ட காட்டுது, என்ன திட்டினீங்களே, எனக்கு மரியாதை கிடைச்சிருக்கு பாத்தியா, அதான் விஜய் அப்படின்னு சொல்லுதான். இந்த மாதிரி இந்த குழந்தை இப்ப 10வது போகுது, அது 16 வயசு, இன்னும் 2 வயசு கழிச்சு 18 வயசு ஆயிடும். இவங்க எல்லாம் நிரந்தர டிவிகேயோட வாக்காளர்ல மாறிடுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை புள்ள பண்றாங்க அவங்க. இதெல்லாம் இது வரைக்கும் யார் பண்ணாங்க? இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுனால அடுத்த எலெக்ஷன்ல நமக்கு கன்சாலிடேட் ஆகும்னு நாங்க ஆட்சி அமைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம வரி படத்துல அடுத்த தேர்தலை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்தால் தாவேகா மெஜாரிட்டியில வரும். அது ஒண்ணு இல்ல, இந்த திராவிட கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்க கொக்கு மாதிரி அது மாத்திச்சுன்னா திருப்பி தமிழ்நாடோட தலையெழுத்து திருப்பி திராவிட ஆட்சி வந்ததுனாக்க நமக்கு சங்கடம். ஆனா ஏன்னா இவங்க ஹார்ட் ஸ்டேலிங் 2 திராவிட கட்சியும் பண்ணிச்சுனாக்க இருக்கிற படத்தை எலெக்ஷன் பத்தி எவ்வளவு கோடி கணக்கில் விட்டாங்கன்னு தெரியும். இப்போ ஹார்ட் ஸ்டேலிங்க்கு கோடி கணக்கில் திமுக கட்டாயம் செஞ்சே தீரும். அவங்களுடைய உதயநிதியை கொண்டு வரணும் வெளியில இருக்காங்க. அதனால அது வந்துருச்சு. திருப்பியும் தமிழ்நாட்டுல கொலை கொள்ளை டாஸ்மாக் எல்லாம் தொடரும். அதனால மக்களே, நம்ம தாவேகா வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். எந்த இதுக்கும் அசைஞ்சு போகாதீங்க, மக்களை காப்பாத்துங்க. உங்களை நம்பின மக்களை ஊழல் ஆட்சி கொடுக்கறது திடமா இருங்க. எந்த ஒரு நப்பாசைக்கும் போயிடாதீங்கிறது ஒரு வேண்டுகோளா ஒரு வாக்காளரா வைக்கிறோம்.